ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 5 பொருட்கள் சேர்த்து ஒரு பெஸ்ட்டு சம்மர் ஹேர் ஆயில் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பாடி ஹீட்டை நல்லா குறைக்கும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கரிசலாங்கண்ணி கீரை, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது மருதாணியும் எடுத்து வச்சுருக்கேன். மருதாணி இலையை மட்டும் உருவி எடுத்துக்கலாம். அதோட ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இது மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். அதோட 8லேருந்து 10 செம்பருத்தி பூவும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1/4 லிட்டர் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையில் இருக்கிற சாரெல்லாம் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீரையுடைய கலர் கூட மாறிக்கிட்டே வரும். எண்ணெயில் கீரை ஃப்ரை ஆக அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும். கீரையினுடைய கலர் மாறினதுக்கப்புறமா மீதி இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா சலசலன்னு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கும். அதோட கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், கண் சூட்டையும் குறைக்கும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.